தினமொரு வசனம். தீத்து 2 வசனம் 7, 8. எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயிருப்பாயாக. விளக்கம். பெரும்பாலான பிள்ளைகள் சமுதாய ஒழுக்க சீரழிவுகளினால் பாதிக்கப்படுவதற்கு பெற்றோர்களின் பக்கத்திலும் பல காரணங்கள் உள்ளன. பிள்ளைகள் வளர்ந்து வருகின்ற போது அவர்களை ஒழுக்க விதிகளை விட்டு விலகி போக செய்யும் விதமாக வீசுகின்ற மோசமான எதிர்காற்றுகள் ஏராளம். டிவி, இன்டர்நெட், மொபைல் போன், ஒழுக்கம் இழந்த சமுதாய காட்சிகள் என ஏராள பாவ காற்றுகள் அவர்களுக்கு எதிராக மோதியடிக்க வருகிறதே. இவைகளை மேற்கொண்டு விதி விலகாமல் நிற்கத்தக்கதாக பெற்றோர் என்ன செய்தார்கள் என்பது முக்கிய கேள்வியாக உள்ளது. ஒரு கப்பலை உரிய விதமாக வலிமையாக கட்டி இருந்தால்தானே அது கடலில் பலவித எதிர்காற்றுகளை வெற்றியாக சந்தித்து கடந்து போக முடியும். இந்த தலைமுறை பெற்றோர்களில் பெரும்பாலானவர்கள் இந்த நவீன சமுதாயத்துடன் இசைந்து போகும் மன இயல்பு உடையவர்களே. அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல கல்வி, நல்ல வேலை என பல நல்ல விஷயங்களை தேடி கொடுக்க கரிசனையா இருக்கின்றார்கள். பிள்ளைகளின் உயர்கல்விதான் அவர்களின் பிரதான கனவு. ஆனால் பிள்ளைகள் உயர்ந்த ஒரு வாழ்வை வாழ என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்கவில்லை. பிள்ளைகள் டாக்டர்கள் ஆவதற்கும், இன்ஜினியர்கள் ஆவதற்கும், உயர் நிர்வாக தகுதி பெறுவதற்கும், வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் அவர்கள் மிக மிக கரிசனையாய் செயல்படுகின்றார்கள். ஆனால் பாவ பெருங்காற்றுகள் கடுமையாக வீசி பிள்ளைகளை வீழ்த்துகின்ற இந்த ஒழுக்க நிலை தவறிய சமுதாயத்தின் நடுவில் அவர்களை விழாமல் நிற்க வைப்பதற்கு அடிப்படையில் என்ன செய்ய வேண்டுமோ அதனை செய்யவில்லை. இந்த தலைமுறை கிறிஸ்தவ பெற்றோர்களில் பலரையும் உலகத்தின் ஆவியே வழிநடத்துகிறது. அவர்கள் பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே நவ நாகரிக தோரணையோடு வளர்ப்பதற்கே முதல் முக்கியத்துவம் தருகின்றார்கள். இவர்கள் உடைகள் அணியும் முறை பிள்ளைகளுக்கு நல்ல மாதிரியாக இல்லை. பிள்ளைகளையும் இவர்கள் சிறு வயதிலிருந்தே சினிமாத்தன உடைகளிலேயே பழகுகின்றார்கள். சிறு பிள்ளைகளாய் இருக்கும்போது அவர்களுக்கு அளவு குறைந்த ஆடைகளையே உடுத்தி அழகு பார்க்கின்றனர். எனவே பிள்ளைகள் வளர வளர ஆடை குறைப்புகளிலும் கவர்ச்சி உடைகளிலும் எந்த தவறையும் காண இயலாத ஒரு இயற்கையை பெற்று விடுகின்றார்கள். பெற்றோர்களின் வாழ்க்கை முறை உலகம் சார்ந்ததாக இருப்பதால் பிள்ளைகள் ஒழுக்கமான வாழ்க்கையை குறித்த தரிசனம் இல்லாமல் போய்விடுகின்றார்கள். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பிறருக்கு எடுத்துக்காட்டாக வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.